நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதர். வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதருதே. வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. பஞ்சமே நீ அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. பஞ்சமே நீ அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் ஆத்துமா வாஞ்சிக்குதே. பஞ்சமே நீ அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. பஞ்சமே நீ அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் துதித்து போற்றிடுவே. அன்பரின் ரட்சிப்பினால் துதித்து போற்றிடுவே. பஞ்சமே நீ அடைக்கலமே தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்தும் தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளிலிருந்தும் பஞ்சமே நீ அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. பஞ்சமே நீ அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவரி பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவரி பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு நாவில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு வாயில் இருக்கிறது. தஞ்சமே இயேசுவே தஞ்சம் கோட்டையும் நீ என்றும் காப்பி. பஞ்சமே நீ அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும்
தஞ்சம் நீர் ஆண்டவரே. தஞ்சமே நீ, அடைக்கலமே, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலமே, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. என் தஞ்சமே நீ, அடைக்கலமே, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. என் தஞ்சமே நீ, அடைக்கலமே, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், 2 Kings chapter 6, 15, 16 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தும். சோர்ந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துவீராக. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், அது நியாயமெல்லாம் நித்தியம் ஐயா. நிலைக்கட்டும். உமக்கு நன்றி. உம்முடைய கரம் கூட இருக்கிறதை, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதை அவர்கள் அனுபவிக்க செய்யும். உமக்கு நன்றி. உம்முடைய வசனம் ஐயா, புல்லுலர்ந்து பூவுதிர்ந்தாலும் உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. அந்த வசனம் எங்கள் இருதயங்கள் என்று நிலைத்திருக்க செய்யும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையும் கர்த்தரை அங்கீகரித்திருக்கிறீர், ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அறிக்கையிட்டதன்படியே பெருக செய்யும். இந்த வருடம் உம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை நிறைவாய் பெற்று அனுபவிக்கிற, திருப்தி அடைகிற வருடமாய் இருக்க செய்வீராக. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். The Lord is for us. நான் நேற்று காலையில் வேறு ஒரு செய்தியை கொடுக்கும்படி நான் ஒரு வசனத்தை தியானிச்சுட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு சாயங்காலத்தில் இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் பேசும்படி என்னுடைய உள்ளத்தில் அவர் உணர்த்தினபடியினால் இன்றைக்கு இந்த பகுதியை நாம் தியானிக்கிறோம். எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தங்களுக்கு இது தேவைப்படுது. ஒரு 1/2 hour தான் அப்படின்னு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவர் விரும்புகிறத நான் சொல்லிடணும். அதுக்கு மிஞ்சும் போச்சுன்னா இருங்க, எனக்கு நமக்கு டைம் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருமே நன்கு அறிந்த சம்பவம். என்ன? எலிசா, தீர்க்கதரிசியாகிய எலிசா, அவன் தன்னுடைய வேலைக்காரனோடு கூட இருக்கிறான். இந்த எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் இவனுக்கும் கூட கொஞ்சம் ஒத்து போகலை. இஸ்ரவேலின் ராஜாவாக யோராம் இருக்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜா, சில பேர் அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த அந்த அவுட்லைன் நான் அப்படி சொல்லிடுறேன். சீரியா ராஜா எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்துகிட்டே இருந்தான். பெனாதாத் என்கிற ராஜா. இப்ப இந்த சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா அறியாமலே மறைவிடத்திலிருந்து அவனை தாக்கும்படி ஆங்காங்க போய் பாளையம் இறங்கும்படி அப்படி தன்னுடைய ஆளுங்களோட உட்கார்ந்து அவன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, இங்கே இஸ்ரவேலில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, இங்கே பாரு, சீரிய ராணுவம் அங்கங்கே வர்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கிறான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க, கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருன்னு சொன்னானா, இவன் இங்கே தான் வருவான் நினச்சி அவன் இங்கே வந்து பார்த்தா இவனுங்க எஸ்கேப் ஆயிடான். இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கோபம் வரும், குழப்பமும் வரும். ராஜாவின் இருதயம் குழம்பினே போட்டிருக்கு 11வது வசனத்தில். இப்போ நம்ம தியானிப்போம் அதை. இப்போ ராஜாவுக்கு கோபம், குழப்பம், கூட இருக்கவங்கலாம் பார்த்து கேட்குறான். நீங்கள் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீரியாவின் ராஜாவினிடத்திலே படை தளபதியாக இருந்தான் பாருங்க, படைத்தலைவனாக இருந்தார். நாகமான் வந்து எலிசாவின் இடத்துல குஷ்டரோகம் நீங்கி யோர்தானில் 7 முறை மூழ்கி சுகமாகி போனதை நம்ம வாசிக்கிறோம். நான் நேற்று உட்காந்து கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை அந்த இடத்துல நாகமான் இருந்திருந்தான்னா ஃபஸ்ட்டு சந்தேகம் யார் மேலே வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம்? வந்திருக்கலாம். நான் அப்படி யோசிச்சு பார்க்குறேன். பைபிள் அப்படியெல்லாம் போடலை. யோசிச்சு பார்த்துருப்பான். என்னப்பா இவன் எலிசா பக்கத்தில் சாஞ்சிட்டான் போல் தெரியுது, வாங்கின சுகத்துக்கு நன்றி கடன் செலுத்துகிறான் போல் தெரியுது. அவனுக்கு குழப்பம். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? நம்மள யாரா உளவாளியாக இருக்கிறான்? அல்லது நமக்கு இருக்கிற பிளாக் ஷிப் யாரு? கருப்பாடு யாரு?
ஒருத்தன் வந்து சொல்கிறான், கருப்பாடுலாம் ஒன்றும் இல்லை ராஜா, ஆமாம் எங்களெல்லாம் விட்டுரும், நீர் பெட்ரூமில் பேசினீர் பாருங்க ராணிக்கிட்ட, அதை கூட அங்கே சொல்கிறக்கு ஒருத்தன் இருக்கிறான். ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். கரகரத்தில் இல்லையில சொல்லுங்க. நேற்று இதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் ஒருத்தர் கூட இதை விட்டுறக்கூடாது பிரதர். எனக்கு தெரியும் சில பேர்லாம் அப்படி குழப்பத்தில் கேள்விகளோட உள்ளே வந்துருக்கிறீங்க. இப்போ சொல்கிறான், நீ பெட்ரூமில் பேசுறத கூட சொல்றதற்கு ஒருத்தன் இருக்கிறான். யார் அது? எலிசா தீர்க்கதரிசி. எங்கே இருக்கிறான்? போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்தான்னு சொல்கிறான். தோத்தான்ற இடத்துல இருக்கிறான். ஆளை பிடிச்சிட்டு வாடா. ஆள் அனுப்பிச்சிட்டாச்சு. அவ்வளோ ரதங்கள், இராணுவ வீரர்கள். இப்போ காலையில் தோத்தான்ல இருந்து மலையிலேருந்து அப்படி வெளியே வந்து பார்க்குறான். எலிசாவனுடைய வேலைக்காரன் பார்த்துட்டு, ஐயோ, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வார்த்தை? ஐயோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயில் அந்த வார்த்தை வருது பாருங்க, ஐயோ. அது இயேசுவேன்னு தான் வர்றது. அது இயேசுவேன்னு வரவே வராச்சல. ஐயோ, என்னவோ 40 மாடி பில்டிங்லேருந்து கீழே தள்ளி விட்ட ஐயோ. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வார்த்தைலாம் மாறணும் பாருங்க கொஞ்சம். ஐயோ, செல்வ சொல்லும் பொழுது நமக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ ஆண்டவனே, எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கிட்டு இருக்கிறோம். பின்னர் இருந்து ஒரு கூல் கேட்டு வர்றாரு. எப்பவுமே தரிசனம் பெற்றவன் ரொம்ப 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 அபிஷேகம் பெற்றவன்லாம் வந்து பாருங்க, கலங்கவே கலங்காது. அவன் சொன்னா, இங்கே பாரு, அவங்களோட இருக்கிறவங்களோட நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க ரயிலில் சொல்லுங்க. இப்போ எலிசா போகிறான். யாரப்பா தேடுற? எலிசாவை தேடுறான். அதுக்குள்ளே ஜோம் பண்ணிட்டான், ஆண்டவரே வந்திருக்கணும் எல்லாருக்கும் கண் மயக்க உண்டு பண்ணும்படி செய்யுங்க ஆண்டவரே. ரொம்ப யாரை தர்றீங்க? எலிசா. வாங்க, இது பட்டணம்லாம் கிடையாது, நான் உங்களை சிட்டிக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நேராக கொண்டு போய் சமாரியாவுக்கு நடுவில் நிறுத்திட்டான். நிறுத்தி, இப்போ கண்ணை தருங்க ஆண்டவரே. இவன் சொல்ல சொல்ல அவரும் செஞ்சுட்டே இருந்திருக்கிறார் பாருங்க. அதனால தான் சொன்னேன், the Lord is for us. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கண்ணை தரங்க ஆண்டவர். கண்ணை திறந்து பார்த்தா அவனுக்குலாம் ஷாக். இப்போ ராஜா உடனே பட்டயத்தை எடுத்துட்டு இவனெல்லாம் கொண்டு போட்டுடுறேன். எலிசா சொல்கிறான், என்ன உம்முடைய வில்லால உம்முடைய பட்டயத்தாலே அவனை கூட்டு வந்தீரு? கர்த்தர் கூட்டு வந்தார். சாப்பாடை கொடுத்து அனுப்பிச்சாச்சு. வேதம் சொல்லுகிற அதன் பிறகு சீரியர் அதன் பிறகு படையோட வரவே இல்லை. மறுபடியும் வரதான் செய்வான். அவன் ஒருத்தன் மானம் கட்டுவான். அதையும் பார்ப்போம் பின்னால. பாருங்களேன், இதுதான் சம்பவம். இதுல தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகா நடத்துறாருன்றதை தான் ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிறவர். இன்னைக்கு கூட சங்கீதம் 46 வாசிச்சோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னொருத்துல சொல்றது, அதை வாசிக்கும் பொழுதுலாம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். இந்த ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டிகள் எல்லாம் உடைக்கிறவர். ஆமென். அவரே சொல்லி இருக்கிறாரு, be still and know that I am God. நீங்கள் அமர்ந்து இருந்து, இன்னொருத்துல சொல்றா, வாய பொத்திக்கிட்டு இருந்து நான் கர்த்தர் நீ அறிஞ்சுக்க. நிறைய நேரத்துல ஏன் ஒன்னால நான் கர்த்தர் நான் அறிய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அமர்ந்து இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஸ்டாண்ட் ஸ்டில் சொல்றாரு. ஸ்டாண்ட் ஸ்டில் சொல்ற இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில்ல நிக்கணும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நீ இரு, நான் கர்த்தர் நீ பார்த்தாகணும். நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். ஆமென். அவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, அவர் கொடுக்கப்பட்ட பேரை இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்களை பார்க்கிறோம். ஒருத்தன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரிய இராணுவத்தினுடைய ராஜா. இன்னொரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா. இன்னொரு ராஜா அதரிசனமானவர். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. வேதம் சொல்லுகிறது, இந்த கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆமென். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த ஆண்டவருக்குன்னு ஒரு பெரிய சேனை இருக்குது, மறந்துடாதீங்க. அமெரிக்காக்காரன் அவ்வளவு பெரிய ராணுவம் இருக்குது, சீனாக்காரன் அவ்வளவு பெரிய ராணுவம் இருக்குது. நம்முடைய ஆண்டவரிடத்திலே பெரிய ராணுவம் உண்டு. அவர் ராஜாவா இருக்கிறபடியினாலே அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அவருடைய ராஜ்யம் இருக்கிறபடியினாலே அதிலே பெரிய பலத்த சேனை ஒன்று உண்டு. சங்கீதம் 68:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமா இருக்கிறது. கரங்கள் ஒருத்தர் அழையில சொல்லுவோமா? அப்படியே போட்டிருக்குது. வேணா வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 68:17, தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும்
ஆயிரம் ஆயிரங்களுமா இருக்கிறது. கரங்களுக்கு சத்தம் வரல சொல்லுங்க. அவருடைய சொற்படி செய்கிற பெருங்காற்றேன்னு வசனம் சொல்லுது. அவர் காற்றை தம்முடைய பண்டசாலையிலிருந்து படப்படுறார். அவருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய. இவன் இப்பதான் உட்காந்துட்டு லேசர் பீம், அந்த பீம், அயன் டோமு, அந்த டோமு, பேட்ரியாட்டிஸ், தோமாக்குன்னு பேசிக்கிட்டு இருப்பான். அவர் சொல்றாரு காற்றை பண்டசாலையிலிருந்து வரவழைத்து. அமெரிக்காவில் பாருங்க திடீர்னு சைக்கிள், இந்த சாரி அந்த டைஃபோன் தானே, ஆமாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா அவன் கப்பலை தூக்கிட்டு ஓடுறார். அங்கே ட்ரம்ப் என்னதான் வீர வசனம் பேசுனாலும் எப்பா எல்லா விமானம் தாக்கி கப்பலும் ஏர்கிராஃப்ட் கேரியர் எங்கன்னா வேற ஸ்டேட்ல கொண்டு போய் நிறுத்தி. ஏன்? அவர் பெருங்காற்றை வர பண்ணினாரானால் அமெரிக்க இராணுவம் நிற்காது, சீன இராணுவம் நிற்காது. பெரிய தேவனாமே அவர் தம்முடைய ஊழியக்காரர், அக்னி ஜுவாலைகளையே தம்முடைய ஊழியக்காரராக வைத்திருக்கிறவர். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்னொரு இடத்துல சொல்றேனே, ஏன் ஆண்டவர் இவங்களுக்கு பயந்து அவ்வளவு பெரிய ராணுவம் வச்சிருக்கல? அப்படிலாம் கிடையாது. என் மகத்துவத்தை, என்னுடைய பராக்கிரமத்தை காட்டுறதுக்கு நான் வச்சிருக்கிறேன். அதுக்காக நீ 100 பேர் வந்தா நான் 100 பேர் அனுப்ப போறதில்ல. நீ 1,85,000 பேர் வச்சிருந்தீன்னா நான் ஒரே ஆளை அனுப்பி எல்லாத்தையும் முடிச்சிருவேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், 1,85,000 பேர் எனக்கு இருந்தான். ஒருவேளை 10 லட்சம் பேர் இருந்தாலும் ஆண்டவர் 10 லட்சம் பேர் இல்லைன்னாப்பா 1,80,000 கணக்கு போட்டு 2 லட்சத்துக்கு கணக்கு போட்டு 10 லட்சத்துக்கு 5 தூதனை அனுப்பலாம் அனுப்பியிருக்க மாட்டார். அப்பவும் அனுப்பிச்சிருப்பார். ஒருத்தனை போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துரு. இன்னும் அப்படித்தானே செஞ்சிருப்பார் கர்த்தர். ஒருத்தனை அனுப்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துரு. முடிச்சுட்டு ஆண்டவரே எப்படி அப்படி போனேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவனுக்கு ஒரு பக்கம் கோவிட் வந்துச்சு, ஒரு பக்கம் கால்ரா வந்துச்சு, ஒரு பக்கம் டைஃபாய்டு வந்துச்சு. கவனிங்க கவனிங்க, எவ்வளவு பெரிய தேவனை. இந்த தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நிறைய நேரத்தில் ஏன் நம்ம தடுமாறுறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறாரே. அவருக்குன்னு ஒரு தூத சேனை இருக்குது. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு போட்டிருக்குது. சங்கீதம் 91:11 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார்னு போட்டிருக்கு. பிரதர் 2025 முடிஞ்சிச்சு பிரதர், 2026 இன்னும் முழு வருஷம் அப்படி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆண்டவரே 1000 கேள்விகள் எனக்கு இருக்குது. இதை யார் எனக்கு செய்வா? இந்த காரியத்தில் யார் எனக்காக வருவா? ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகும்? நிறைய கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. கவனிங்க, நான் உங்களுக்கு சில காரியங்களை இன்ட்ரோடக்ஷனாக சொல்லிட்டு நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு சுருக்கமான செய்தி தான். ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃபையும், இந்த பூமியில் 700 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு மனுஷன் லைஃப்லையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் விசுவாசத்திலே பலப்படும்படி, தைரியப்படும்படி நான் சொல்கிறேன். அப்ப அவனுக்குள்ளதே தான் எனக்கான கண்டிப்பா கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். சரி, ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமையும் தான் எப்படி வாசிடலாமா? யோபு 14:5 வாசிங்க. ஜோப் சாப்டர் 14:5 அவனுடைய நாட்கள், ஒரு மனுஷனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிப்பிட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். கவனிங்க, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், ஆமா ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது, mortals have a limited lifespan. You have already decided how long we will live. You set the boundary and no one can cross it. இதுல டிசைடுன்ற வார்த்தைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல டிட்டர்மைண்ட்னு போட்டுருது. என்ன சொல்றாரு யோபு இங்க பாருங்க, ஆண்டவரே ஒவ்வொருத்தனுக்கும் உன் மாசம் இவ்வளவுதானே நீர் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கிறீர். அதை மிஞ்சி அவன் ஒரு நாள் கூட மேல போகவே முடியாது. இன்னொருத்தர் சொல்றேனே, அதுக்கு ஒரு நாள் குறைவாகவும் நம்மளை வாரிக்கிட்டு போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அமெரிக்காவில் ஒருத்தன் ஒரு பேரலை வச்சு நயகாரா ஃபால்ஸ்ல இருந்து கீழே தள்ளினாங்களாம். நயகாரா ஃபால்ஸில் ஒரு பேரலுக்குள்ள ஒருத்தனை உள்ள வச்சு, அது ஒரு பெரிய எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவனை, அந்த நயகாரா ஃபால்ஸ் தான் உலகத்தில் பெரிய நீர்வீழ்ச்சி, தெரியும்ல, ரொம்ப ஆபத்தான நீர்வீழ்ச்சி, பெருசு கிடையாது. அதோட பெரிய நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது ஆப்பிரிக்காவில், விக்டோரியா நீர்வீழ்ச்சிலாம். இந்த நயகாரா ஃபால்ஸ்ல இருந்து அவனை உள்ளே போட்டால் அவன் மறுபடியும் பேரல் எடுத்து வெளியே வந்துட்டு அது எல்லாரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க.
மறுநாள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது வாழைப்பழ தோல் வலிக்கிட்டோம்னு செத்துட்டான். நயகர ஃபால்ஸ்லேருந்து தள்ளி விடும்பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ சாக மாட்டாடா, உனக்கு இன்னும் ஒரு நாள், உனக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. வேதம் சொல்கிறது அவன் கடவாத இருக்கணும், அவன் கிராஸ் பண்ணவே முடியாது. இட்ஸ் டிட்டர்மைண்ட். நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் பிரதர் இதெல்லாம் சொல்றீங்க, நான் உங்களுக்காக பின்னால காட்டுறேன். நம்ம எவ்வளவு பாக்கியவான்றதுக்காக காட்டுறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை டிசைடட், டிட்டர்மைண்ட் என்ன தெரியுமா? அதுக்கு விளக்கம் ஸ்ட்ராங் மைண்டட், உறுதியா. சிங்கிள் மைண்டட் அது ஒண்ணுதாங்க. அன்வேவரிங், ஃபர்ம். ஆண்டவர் இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கிறார். சரி, அப்ப நமக்கு என்னதான் தீர்மானிச்சிருக்கிறாரு? அப்படி வந்துருங்க ரோமர் 8வது அதிகாரம். இது ஒன்றை வாசிக்கும் பொழுதுதான் தேவன் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார்ன்றத உறுதியா என்னால பேச முடியுது. பிரதர் சிஸ்டர் ஒருத்தர் கூட அங்கங்க பார்க்க கூடாது. நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதற்காக, இயேசுனுடைய ரத்தம் உங்களை என்ன எவ்வளவு பாக்கியவான்களாக மாற்றிருக்கின்றதுக்காக நான் அதை பேசுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு, ரோமர் 8வது அதிகாரம், எல்லாரும் எடுங்க, 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன், கவனிங்க, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருக்கும் ஆண்டவர் ஸ்டார்டிங் பாயிண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அந்த எண்டிங் பாயிண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நீ அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. கடவாதற்கும் தொகையை உனக்கு ஏற்கனவே நான் போட்டு வச்சிட்டேன். இப்போ இதில் நீங்களும் நானும் எப்படி விசேஷமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவாதிருக்கும் எல்லை குறிக்கப்பட்ட நபர்களிலே ஒரு கூட்டத்தை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார். இவங்களுக்கு என்ன போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாசியம் அதுதான், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. இப்போ சொல்லுங்க, தேவன் எவர்களை, தேவன் என்னை முன் அறிந்தார், என்னை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். என்னை அவர் முன் குறித்தபடியினாலே என்னை அவர் அழைத்திருக்கிறார். என்னை அவர் அழைத்தபடியினாலே என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நான் வாசிக்கும், நீங்களும் வாசிட வேண்டாமா? அது மாதிரியே என்னை அவர் நீதிமானாக மாற்றினபடியினாலே அவர் என்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். So what do you think ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிற? இந்த வசனம்லாம் மனப்பாட வசனம் பிரதர், அப்படிதான் நினைக்கிறோம். பவுல் சொல்றாரு, யார் யாரெல்லாம் அவர் முன் குறிச்சாரோ அவங்க எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற 700 கோடி சொச்சம் பேரையும் இல்லை, இந்த மனிதர்கள் கூட்டத்திலே அவருடைய கிருபையினாலே எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ, இன்னொருத்தர் முன் குறிச்சவங்களை அழைச்சாரு, அழைச்சவங்களை நீதிமானாக்குனாரு, நீதிமானாக்கணும் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதெல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம், என்னப்பா நினைக்கிற? வசனம் சொல்லுது, இதெல்லாம் செய்யறதற்கு ஆண்டவர் தயங்களை தடுமாறல. இஃப் காட் டிட் நாட் ஹெசிடேட் போட்டு, எதுக்கு? என்னை முன்குறிக்க அவர் தயங்களை தடுமாறல, என்னை அழைக்கிறதுக்கு தடங்களை தடுமாறல, என்னை நீதிமானாக்கிறதுக்கு தயங்களை தடுமாறல, என்னை மகிமைப்படுத்துறதுக்கு அவர் தயங்களை தடுமாறல. இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கூட இருக்கிறதுக்கு மட்டும் அவர் தயங்கி தடுமாறிடுவாரா என்ன? கரங்களுக்கு சத்தம் முறையிலே சொல்லுங்க, பிரதர் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா பிரதர்? கிதியோனை போல நிறைய பேர் கேட்குறீங்க, ஓ பிரதர் கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் பிரதர் இதெல்லாம் நடக்குது? ரோமர் 8, 28, 29, 30, 31 வசனங்கள்லாம் வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நான் வசனத்தை பின்னால் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் செய்யறதற்கு ஆண்டவர் தயங்கவே இல்லை. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. வசனம் 31, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்றதுக்கு ஆண்டவர் ஹெசிடேட் பண்ணவே இல்லை, அவர் தயங்களை தடுமாறுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதெல்லாம் குறித்து என்ன சொல்லலாம்? ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட் சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். எங்க குமாரனை தந்துட்டாருங்க, என்ன முன்குறிச்சு என்னை அழைச்சு நீதிமானாக்கி மகிமைப்படுத்தின இந்த தேவன் நம்முடைய பட்சத்திலே இருந்தால், இன்னொரு விதத்தில் சொல்றது, இந்த பவுல் சொல்றாரு, உனக்கு இவ்வளவு ப்ரிவிலேஜை கொடுத்த, பாக்கியங்களை ஸ்லாக்கியங்களை கொடுத்த ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார்ல, உனக்கு எதிராக எவன் நிற்க முடியும்?
கரங்குடுத்தி சத்தமரலையில சொல்லுங்க. பிரதர், தேவன் என் கூட இருக்கிறாருன்னு என்னால் எப்படி பிரதர் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார்ல, அதனால நான் தைரியமாக சொல்லுவேன். தேவன் உன் கூட இருக்கிறாரு எப்படி உன்னால் உறுதியாக சொல்ல முடியுது? குமாரனை தந்தார்ல, சிலுவையில் ரத்தம் சிந்தினார்ல, அது உண்மையே. ஆனால் என் கூட தேவன் இருக்கிறதும் 100% சத்தியம். இது 100% சத்தியமையானால் எனக்கு விரோதமாய் எவனும், இங்கே யாருன்ற போகிற இடத்துல சூழ்நிலைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எதுவாக இருந்தாலும் எதுவுமே உங்களையும் என்னையும் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. கரங்குடுத்த சத்தமுறையில சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு நேத்து உங்களை தெரிஞ்சுக்கல, மறுபடியும் சொல்றேன். ஏதோ பிரதர் நான் இத்தனை வருஷம் தான் பிரதர் ரட்சிக்கப்பட்டேன் இல்ல. இறைமேட்ட ஆண்டவர் சொன்னார், உன் தாயின் வயிற்றுல நீ உருவாதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு தான் பிரதர் நான் ஆண்டவர்களை வந்தேன். நீ என்னைக்கு நான் ஆண்டவர்களை வந்துட்டு போ, ஆனால் நான் உன்னை முன் குறித்தது உன்னுடைய தாயின் கருவில் உருவாக முன்பதாக. அதை விட பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, எபேசியர் 1:4, தமக்கு முன் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமேயே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அது தெரிஞ்சிருக்கிறார் எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாலே. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த ஆண்டவர் அப்படி நினைச்சு பார்த்துருப்பார், நான் பூமியை இப்படி தான் சிருஷ்டிக்க போறேன், பூமியில் உள்ள எல்லாம் இப்படி தான் சிருஷ்டிக்க போறேன்னு அவர் யோசிக்கிறதற்கு முன்பதாகவே பஸ்டின்னு ஒரு பிள்ளைய நான் கொண்டு வருவேன். 1970 அவன் பிறப்பான், டிசம்பர் 5 பிறப்பான். 17 வயசு வரைக்கும் தருதலை மாதிரியே சுற்றும். 18வது வயசில் போட்டு ஒரு அடி அடிப்பேன், வந்து என் காலில் விழுவான். கொஞ்ச நாளைக்கு உட்காந்து அழுவான். மகிமையான காரியங்களை காண்பிப்பேன். பிரதர் சிஸ்டர் எப்போ தெரியுமா பிளான் போட்டிருந்தாரு? என்னை குறித்து மாத்திரல, உங்களுக்கு குறித்து கொடுத்தேன். பவுல் சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த திட்டம் அவருடைய மனசில் இருக்குது. இப்போ சொல்கிறேன், தேவன் உங்களை குறித்து என்ன குறித்து ஒரு காரியத்தை தீர்மானிப்பார், ஆனால் கண்டிப்பாக அது ரொம்ப ஃபேமாக இருக்கணும். சிங்கிள் மைண்டடாக இருப்பார், ஸ்ட்ராங் மைண்டடாக இருப்பார். என்னுடைய பிள்ளைய நான் அழைத்திருக்கிறபடினாலே கண்டிப்பாக நான் அவனை மகிமைப்படுத்தி தான் தீருவேன். அவன் மூலமாக என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி தீருவேன். கரங்குடுத்த சத்தமுறையில சொல்லுவோமா? இதெல்லாம் எதில் தெரியுமா உண்டாச்சு? இயேசுவின் ரத்தத்தினால உண்டாச்சு. ஆமென். அவர் எனக்கு கொடுத்த விலையேற பெற்ற மீட்பினால உண்டாச்சு. இயேசு சொன்னார், யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில், இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்து நம்ம உள்ள போயிடலாம். யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ எல்லாருக்கும் தைரியம் வந்துடுது. என்ன தெரியுமா தைரியம் வந்துடுச்சு? இப்போ கர்த்தர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருப்பா, அதனால அப்படியே அவுத்துட்ட கழுத மாதிரி இப்படி மேயலாம். இயேசு சொன்னார் யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கரங்குளத்தூர் எல்லாம் சொல்லுவோமா? இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அவரு தெரிஞ்சுக்கிட்டார், நம்ம தெரிஞ்சுக்கல. அதான் ஒன்று சொல்கிறவங்களுக்கு புரியுதா? வாலிப பிள்ளைங்கெல்லாம் கவனிங்க. நீங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டார். அவர் சொன்னார், நீ தெரிஞ்சுக்கலப்பா, நீ வேற ஒரு எண்ணத்துல தான் இருந்த, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்போ நீர் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவரே, இப்போ நான் என்ன நினைச்சணும்? அவர் சொல்றார், நீ என்ன தெரிஞ்சுக்கணும். இது எப்படிங்க குழப்பமா இருக்குது? வேணா வாசிடலாமா? ஒரு வசனத்தை எடுங்க பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிற கிரியைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். எபிரேயர் 11வது அதிகாரம் அதே வேர்டு போட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 11:24 வாசிங்க. விசுவாசத்தினாலே, கவனிங்க, விசுவாசத்தினாலே மோசே அவன் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்து ராஜாவினுடைய கோபத்திற்கு பயப்படாமல் விட்டு நல்ல கவனிங்க, தெரிந்து கொண்டு. இவனை தேவன் எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாரு? எல்லா குழந்தைங்களும் தூக்கி எகிப்தில் நைல் நதியில் போட்டாங்க. முதல்ல திணிச்சோ, என்ன திணிச்சோ, மீன் திணிச்சோ தெரியாது. இவன் 3 மாதம் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு ஒளிச்சு வச்சாங்க. எல்லாம் இந்த பிள்ளைன்னு அழும் பொழுது தாய் போய் வாயே மூட முடியாது. நான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இந்த பிள்ளை எதுக்கு தான் அழுதுன்னே தெரியலையே. 3 மாதம்
ஒருவேளை ராஜாவினுடைய ஆளுங்க வந்து அப்படி பார்த்துட்டு ஒரு ரவுண்டு போகிறதுக்குள்ளே திரும்ப வர்றதுக்குள்ளே மறுபடியும் பிரச்சனை தொடங்கியிருக்கும். ஒரு 3 மாதம் ரவுண்டில் வரும்பொழுது கரெக்டு தானே? டெய்லி ரவுண்ட்ஸில் வந்தால் ஒரு வேளை மாட்டிருக்கலாம். எந்த பிள்ளை டெய்லி அல்லாமல் இருக்குது, மம்மி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அதோட அழுவேன் அப்படின்லாம் எந்த பிள்ளையும் சொல்ல போகிறது இல்லை. ஒரு 3 மாதம் அப்படி ரவுண்டில் நான் யோசிச்சு பார்த்தேன். மோசனுடைய அப்பா அம்மா பிள்ளை அப்படி நாணல் பெட்டியில் வச்சு அப்படி நதியில் கொண்டு போய் விடணும்னு போகும்பொழுது இவ்வளோ வளர்த்தன ஆண்டவரே. ஒரு நாள் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு நாள் பிள்ளை தான். இவ்வளோ வளர்த்தன ஆண்டவரே, இப்போ என் கண்காங்க நதியில் போகுதே. நிறைய சூழ்நிலையில் அப்படி தான் நம்ம நினைப்போம், போகுது ஆண்டவரே. பிரதர், பிறக்கிறதுக்கு முன்பதாகவே திட்டம் வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவனோட எல்லா பிள்ளைங்களும் உள்ளே போச்சுதே. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் இருக்கிற 700 கோடி சொச்சம் பேருக்கும் கிடையாது. எவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கென்று பின்னால் அதரிசனமான ஒரு தேவக்காரன் இருந்துக்கிட்டே இருக்கும். மறந்துடாதீங்க. மற்ற பிள்ளைகளை போலவே மோசையும் நதியில் விடப்படத்தான் செய்தான். ஆனால் ஒரு கரம் அவனை தூக்கி எடுத்துச்சு. பார்வனுடைய குமாரத்தினுடைய கரம் இல்லை, அவளுக்கு பின்னால் இருக்கிற தேவனுடைய கரம். அதை தான் பவுல் சொல்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்திலே இருந்தார் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய பட்சத்திலே இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யார் எனக்கு விரோதமாக இருக்க முடியும்? வசனம் அப்படித்தான் சொல்லுது. ராஜாவே பார்வோனை எதிர்த்து நின்னா, இவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதரிசனமானவரை அவன் கண்களில் பார்க்கறது போல தரிசித்தான். சூழ்நிலைகளுக்கு பின்னால் ஒருத்தர் இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். நான் நேற்று கூட பிரதர்கிட்ட பேசும்பொழுது சொன்னேன், பாருங்களேன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மகிமைக்குன்னு முன்குறிச்சு மகிமைக்குன்னு அழைச்சி ஒரு பர்பஸோடையே ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருப்பாரு. உன் லைஃப்ல நான் இதை செய்ய போறேன்னு. ஆனால் அவங்க கூட சில நேரத்தில் அப்படி உட்கார்ந்து நிந்தையை அவமானத்தை அனுபவிக்கிறது போலவே உட்கார்ந்துருப்பான். யோசேப்பை போல, முருதக்காயை போல. முருதக்காய் நிலமெல்லாம் ரொம்ப பரிதாபம் தெரியும்ல, வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தானா. பட் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு வேலை, ஆண்டவர் இந்த முருதக்காய் உட்கார்ந்துருக்கிறானே, அவனுக்கு என்ன ஆண்டவரை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். எந்த முருதக்காய்? ஆமா, நீ இப்படி பார்க்கறான், அந்த முருதக்காயா? அவர் சொல்லுவாரு, இவன் ராஜாவாலை கணம் பண்ணக்கூடியதை தான் நான் ரிசல்ட்டாக எழுதியிருக்கிறேன். ஆண்டவர், எங்கள் யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கிறான் ஆண்டவர் ஜெயிலில். அவன் 13 வருஷம் இவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறான். அவன் போன பாதெல்லாம் துக்கம், கண்ணீர், தேவையில்லாத அவமானம். சொல்லு என்ன ஆண்டவர் அவன் பிளான்? ஆண்டவர் டைரி திருப்பி, அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியலையே, அவன் ராஜாக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் எதை பார்க்கிறாரோ, மறுபடியும் சொல்கிறேன், அவர் எதை டிட்டர்மைன் பண்ணினாரோ அது மாத்திரம்தான் உங்க லைஃப்ல என் வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, 1000 பேரு கூலி வெட்டுட்டுமே, 1000 ராஜா 1000 கணக்கில் ரதங்களை அனுப்பட்டும், சேவர்களை அனுப்பட்டும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர் பராக்கிரமசாலி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா அவர் ஏன் கூட இருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? இது உணர்ச்சி வசப்படுறது இல்ல, பின்னால் ஒரு விளக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள், தேவன் என்னோடு கூட இருக்கிற இந்த அனுபவம் இயேசு 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 மூலமாக என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலையும் அழகாக அக்ரிமெண்ட் போட்டு, உடன்படிக்கை போட்டு, அதை நல்லா சைன் பண்ணி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு சூழ்நிலையில் மாற போறதே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் பிள்ளைங்க கவனிங்க, சில நேரத்தில் ஆண்டவர் ஒன்றுமே நடக்கலையே, ஆண்டவர் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேனே கர்த்தருடைய சமூகத்தில். அதான் முருதக்காய் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வாட்ச்மேனை உட்காந்துட்டே இருக்கிறேன், ஆண்டவரே என்னைக்கு ஆண்டவரே, உனக்கு நான் ஏற்கனவே டிட்டர்மெண்ட் பண்ண ஒரு பிளான் இருக்குது. யோசிப்பு, உன் வாழ்க்கையில் நான் டிட்டர்மெண்ட் பண்ண ஒரு பிளான் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக ஏற்ற வேலையிலே அதை நான் செய்து முடிப்பேன். கண்டிப்பாக உன் கண்ணும் பார்க்கும், மற்ற எல்லாருடைய கண்களும் பார்க்கும். ஆமென். அவன் சுற்றி இருக்கிற ஆண்டவரே, அவன் இருக்கட்டும், அப்போ தான் உங்களை என்னையும் பார்க்க முடியும்ல. தேவன் நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார் என்பதை எல்லாருடைய கண்களும் கர்த்தர் அறிந்து கொள்ளும்படி செய்வார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. பட் என்ன தெரியுமா, என்னை தெரிந்து கொண்டாரே, நம்மை தெரிந்து கொண்டாரே, இந்த தேவனை எல்லா சூழ்நிலையிலும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஒரு வசனம் கூட உண்டு பாருங்க, இதெல்லாம் சாய்ஸ் தான். வழி பிள்ளைங்க, ஒவ்வொரு நாளும் உனக்கு முன்னால் ஆண்டவர் இந்த சாய்ஸை வைக்கிறாரு. எனக்கு இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு தெரியல, தமிழ் பைபிள் ரொம்ப அழகா இருக்கு. நீதிமொழிகள் 1:29 வாசிங்க. ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 1 verse 29. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். சாய்ஸ். என்ன தெரிந்து கொண்ட அந்த கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை
நான் தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலன்னா போ, ஆண்டவர் சொல்லுவார், போ போ. நல்ல ஆண்டவர். முதல்ல குறிப்பை எழுதிக்கங்க. என்னுடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எதிரி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பான். பிடிக்கல நமக்கு? என்ன பிரதர், கர்த்தரும் சத்துருக்களெல்லாம் நிர்மூலமாகுவார்னு வசனம் சொல்லுது. துஷ்டனின் வழியாய் கடந்து வருவதில்லை. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு சில விசுவாசிங்கெல்லாம் பிசாசு கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் தெரியும்ல? ஏன் தெரியும்ல? சர்ச்சில் தான் பேர் மாறும், பரலோகத்து நரகத்துக்குள்ள அந்த வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது லிஸ்ட் இங்கே தான் இருக்கும். பிசாசு சொல்லலாம், இதெல்லாம் நம்ம லிஸ்ட் விட்டுரு, நான் போய் செய்கிற வேலையெல்லாம் அது செஞ்சிட்டு இருக்கு, விட்டுரு சபையில். பிசாசு மாத்திரம் தான் பாருங்க, அவன் சர்வ வியாபி கிடையாது, அவன் ஆமினி பிரசன்ட் கிடையாது, அவன் அங்கங்கே இருந்து அவன் ஊர் சுற்றுறவன். அப்படி தான் சொன்னான் யோபு விஷயத்தில். பார்த்தீங்கன்னா, நான் உலகத்திலாம் எங்கடா போயிட்டு வரேன், அப்படி ஊர் சுற்றிட்டு வர்றேன். சில பேருக்கு எப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஊருக்கெல்லாம் போகிறத சொல்ல, நான் கூட போகிறது விரும்புவோம்பா, அதை சொல்லலை. வீட்டிலே பிறகு இருக்கிறதே இல்லை பாருங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு இப்போ அப்படி யோபு 1வது அதிகாரம் தான் ஞாபகத்தில் வருது. சரி, அதை விட்டுருங்க. அவன் அங்கங்கே பிரான்ச் ஏற்படுத்தி வச்சுருப்பான். சில பேர் சபைக்குள்ளே வச்சுருப்பான். இன்னும் பேர் பக்கத்தில் ஒரு மாதிரி. அப்படிதான், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லைன்னு அவன் சொல்ல போகிறது இல்லை. எனக்கு எல்லா இடங்களிலும் கிளைகள் உண்டு, எஸ்பெஷலி சர்ச்சுங்களுக்குள்ள நிறைய கிளைகள் உண்டு. என்ன, சர்ச்சுங்களுக்குள்ள கிளைகள் உண்டு, ஊழியக்காரர்கள் நடுவில் என்னுடைய கிளைகள் உண்டு, விசுவாசிகள் நடுவில் என்னுடைய கிளைகள் உண்டு. இவன் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பான். நீங்க வேணா பாருங்களேன், இப்ப நம்ம வாசலாம் இந்த சம்பவத்தை எடுங்க பார்ப்போம். 5வது அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிரியாவின் படைத்தளபதியா இருந்த படைத்தலைவனாக இருந்த இந்த நாகமான் வந்து குஷ்ரோகியா இருந்தான். இவனுக்கு இப்போ எலிசாவின் இடத்துல வர்றான். எலிசாவின் இடத்துல வந்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கிட்டு போறான். அவன் போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா என்ன நினச்சிருப்பான், அப்பா எலிசனால நமக்கு ஒரு விமோச்சனம் பிறந்துச்சு, இனிமே அவன் சண்டைக்குன்றது வரவே மாட்டான். வசனம் சொல்லுது, அந்த 8வது வசனத்தை எடுங்க, 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் அக்காலத்தில் இங்கிலீஷில் போட்டிருக்கு, then the king of Syria. முந்தின அதிகாரத்தில் அவன் அற்புதத்தை பார்த்துட்டான். நாகமானே போய் சொல்லியிருப்பான், ராஜா நம்ம அரண்மனையில் இருக்கிற டாக்டருங்க கூட எனக்கு சுகத்தை தரல, நான் அங்கே போனால் அவன் வந்து என்ன தொட்டு எண்ணெயை தடவி எதனா பண்ணி விட்டு பார்ப்பானா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. போயா அங்கே இருக்கிற யோர்தானில் போயிட்டு குளின்னு சொன்னான். அந்த யோர்தானை போய் பார்த்தேன்னா சென்னையில் இருக்கிற கூவத்தை விட ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், அப்படின்னா பார்பரா எங்கள் ஊரில் உண்டு, அதே நல்லா இருக்குமே, அந்த நதியில் போய் குளிக்கிறத விட்டு இங்கே வந்து இந்த சென்டரில் குளிக்க சொல்கிறியான்னு சொல்ல. கூட உள்ளவன் தான் சொன்னான், ஐயா வேற எதுனா சொன்னால் செஞ்சிருப்பீர்ல, பெசம் போய் குளியும். 6 முறை குளித்தேன், ஒரு மாற்றமும் நடக்கலை. ஃபைனலாக ஒரே ஒரு முறை முங்கி எழுந்தேன். அப்படி என்னுடைய சரீரமே சின்ன பிள்ளை இது மாதிரி மாறிடுச்சு. நோ ஃபேர் அண்ட் லவ்லி, நோ பான்ஸ் கிரீம், நத்திங். ஒரு சின்ன கீழ்படுதல பாருங்க. ராஜா எனக்கு ராஜாவே பார்த்துட்டு யோசிச்சிருப்பான், பேசாம நானும் வந்து யோர்தானில் ஒரு மூழ்கி எழுந்துட்டு நல்லா தான் இருக்கும். ராணி வேற பக்கத்தில் சொல்றா, அவனுக்கு முடி நிறைக்குதையா, அவனுக்கு தோல்லாம் சுருங்கி போகுது. தேவனுடைய மகத்துவத்தை நன்கு அறிந்த then the king of Syria. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ரிம்மோன் ஒரு கோயிலில் தான் அவங்க எப்பவுமே கும்பிட்டுட்டு இருந்தான். ரிம்மோன் நாகமன் கூட அப்படித்தானே சொல்றான், என்னுடைய ஆண்டவன் ரிம்மோன் கோயிலிலே பணிந்து கொள்ள போகிற போது நானும் குனியணும். இந்த ரிம்மோன் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார். அவன் எதை கும்புறானோ அது மாதிரி தான் அவன் இருப்பான். வேதம் சொல்லுகிற அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை பணிந்து கொள்கிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். இந்த யுத்தம் இவனுக்கு வந்து அப்படியே பிளட் தர்ஸ்ட் கண்டிப்பாக வந்து உட்காரணும். அதனால தான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், சில பேர் ஆஃபீஸில் பாருங்கள், நான் ஒழுங்காக தான் பிரதர் இருக்கேன், நம்மக்கிட்ட வந்து சருவிக்கிட்டே இருக்கிறான். ஒன்றும் இல்லை, பின்னால் இருந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க, பின்னால் இருக்கிற ரிமோனை தான் நம்ம கட்டி அப்புறப்படுத்த வேண்டியது. ஒரு அலையில சொல்லுங்க பாப்பா. ஆமாம், பிரச்சனைகள் நீங்கள் பாருங்களேன், தேவ பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உண்மையில் பரிசுத்தமாக வாழ்கிறீங்களோ அன்னைக்கே நரகத்தில் நோட்டீஸ் போர்டில் பிசாசு எழுதிடுவான், இந்த பாரு பஸ்டின் ஒரு பரிசுத்தவன் சொன்னார், ஆண்டவரே நரகத்தில் வார்னிங் புல்லட்டில் என் பேர் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி இருந்தால் தான் நான் ரட்சிக்கப்பட்டன்றது உண்மையான அர்த்தம். சில பேர் சொல்கிறீங்க, எதுக்கு பிரதர் வம்பு,
சும்மாவே அவன் பண்ற தொல்லை தாழ முடியல, இதுல வேற அவன் வார்னிங் புல்லட்டின்ல வேற என் பேரை எழுதி போட சொல்றீங்க. பிரதர், நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருப்பீர்களானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், வார்னிங் புல்லட்டின்ல உங்க பேரை என் பேரை இருக்கும். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அப்படி பிசாசுக்கு எரியும். ஓ அவனை தெரியும், பிசாசுக்கு நம்ம பேர் தெரியும், ஆனா எரிச்சல் மூட்டுற பேரா இருந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பவுலனுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளுக்கு உருமால்களும் உரிய கொண்டு வியாதிஸ்தர் மேல் போட எல்லாரும் சுகமானாங்க. இதை பார்த்த அந்த தேசத்துல தேசாந்திரிகளாக திரிந்த மந்திரவாதிகள் அதை மாதிரியே செய்ய ஆரம்பிச்சாங்க. பிரதான ஆசிரியர் இருந்த ஸ்கேவா என்னும் ஆசிரியனுடைய 7 குமாரரும் இப்படியே செஞ்சாங்களாம். பிசாசு அவங்க ட்ரெஸ் எல்லாம் உருவிடுச்சு. சொல்லிட்டு இயேசு தெரியும், பவுலையும் தெரியும். பவுலு பேரு வார்னிங் புல்லட்டின்ல இருக்கு, இயேசு பேர் வார்னிங் புல்லட்டில் இருக்கு, உன் பேரே இல்லையே. இப்போ எத்தனை பேருக்கு நரகத்துல வார்னிங் புல்லட்டின்ல என் பேர் இருக்குன்னு சொல்றவங்க கரங்களை ஒருத்தர் அடியில சொல்லுங்க. விசுவாசத்தை பாருங்க எல்லாருக்கும். ஏங்க நரகத்துல இன்னைக்கு எழுத போறோம், இப்ப பேரு பாருங்க. இப்போ பேரு நம்ம கையை தூக்குறவங்க பேரெல்லாம் அவன் எழுதுவான். வீரங்க நமக்கு நேரம் திருப்பான். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அவன் செய்வாங்க. அவன் என்ன செஞ்சுட்டு போட்டுமா? நரகத்துல வார்னிங் புல்லட்டின்ல என் பேரெல்லாம் எழுதப்படணும்னு விரும்புறவங்க கரங்கள் ஒருத்தர் அள்ளியில சொல்லுங்க. வயிற்றுமண்டெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்றைக்கு அவர் உங்களை என்னையும் முன்குறிச்சு ஒரு ஸ்பெஷல் பர்பஸோட இந்த உலகத்துல அவனை அனுப்புறன்னு தீர்மானிச்சாரோ அன்னைக்கு அவனுக்கு நல்லா புரியும். பாருங்க, பின்னால ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். உதாரணத்திற்கு மோசே எப்பொழுது இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தானோ அவன் லைஃப்ல ஒரு பெரிய பிளானை வச்சிருந்தாரு. பின்னாலே பார்வோன் ஒரு ஆர்டரையும் போட்டான். எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் தூக்கி போடுறா உள்ள நாத்துக்குள்ள கொண்டு போய் போடு, நைலில் கொண்டு போய் போடு. பிரதர், யாருக்காயிலும் அவன் திருப்பினா திருப்பிட்டு போறான். என்னை தப்பு வைக்கிறது இப்போதானே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட அந்த தைரியம் வரவில்லை. பார்த்தீங்களா? நம்ம விசுவாசம்லாம் அவ்வளோதானே இருக்குது இல்லை? ஏங்க ராஜா பிளான் போட்டான். எகிப்தை பொறுத்த வரையிலும் பார்வோன் தான் கடவுள். அந்த கடவுள் என்ன பிளான் போட்டா போட்டோம். என்னுடைய தேவன் மோசே என்கிற ஒரு மனுஷன் 120 வயசு வரைக்கும் இந்த பூமியில் இருக்கும்படி he has determined, he has decided, he has single minded, strong minded. அந்த ராஜா என்ன நினைச்சாரோ அது மாத்திரம் தாங்க மோசேனோட லைஃப்ல நிறைவேறிச்சு. கரங்குறது சத்தமுறையில சொல்லுங்க. தொடர்ந்து வருவான். நீங்க வேணா பாருங்க, இந்த சம்பவத்திற்கு பிறகு இவங்க படை வீரர்கள்லாம் வெளிச்சாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பின பிறகு மறுபடியும் முற்றுகை போட்டான். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 6வது அதிகாரத்துல 23வது வசனத்துக்கு பின்பகுதியை வாசிங்க. 6:23. 2 Kings chapter 6. சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவிலே முற்றுகை போட்டான். வந்துட்டானா திரும்ப? நானும் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வார்த்தை நான் புல்பிட்ல இருந்து சொல்றதுக்காக தகுந்தான். உலகத்துல மானம் கெட்டவன் ஒருத்தன் இருப்பான்னா அவன் பிசாசு மட்டும்தான். பாரு, மதியாதார் வாசலை மிதியாதேன்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு பரிசுத்தவான், ஒரு பாஸ்டர், அவர் ஜெபம் பண்ணல போ நான் இயேசு நாமத்தில் அப்படின்னு வரேன். அவர் ஒரு முறை சொல்லிட்டு சொன்னார். அப்பப்போ அவர் சொல்றாருன்னு அர்த்தம், நீ நாயேன்னு சொன்னா கூட. அதனால தான் பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். இது போராட்டம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்கென்றே நீ அழைக்கப்பட்டாய். உங்களை பார்த்து என்ன பார்த்து இன்னைக்கு ஆவியானவர் தான் சொல்றாரு, விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை விட்டுறாத, பற்றிக்கொள். உன்னை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன் குறித்து அழைத்து தெரிந்து கொண்டதே இந்த நோக்கத்திற்காக தான். சொல்லுவோமா, எத்தனை நல்ல ஆண்டு இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்க, அப்படிதான். நான் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். இது முதல் நீதியின் கிரீடம்
இன்னொருத்தர் சொல்ல எனக்காக நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்குது, நான் பற்றி கொண்டேன், அதை அவருடைய கரத்திலிருந்து நான் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கூட பாருங்க, அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த உடனே வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரே அவரை கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டாரு. அங்கே சோதனைகள், உலகம், மாமிசம், பிசாசு, 3 விதமான காரியங்கள், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இந்த 3க்கு மேலே அவருக்கு சோதனை வரத்தான் செய்தது. இப்போ கடைசியான சோதனையில் அவர் சொல்லிட்டாரா, அப்பா இப்போ சாத்தானே. என்ன தெரியுமா நடந்துச்சு? வசனம் சொல்லுது லூக்கா 4:13, எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிச்சு, சோதனைகளின் போடல, சோதனை எல்லா சோதனை முடிச்சாச்சு. அப்போ விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? வாசிங்க, பிசாசான சோதனைலாம் முடிச்ச பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்படி ஒதுங்கி இருந்தான். இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிற பாருங்க. That completed the testing. The devil retreated temporarily, lying in wait for another opportunity. உங்களுக்கு புரியுதா? அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே தூரத்தில் நிற்கிறான். எதுக்கு தெரியுமா? இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஓ பிரதர், நான் பிசாசை ஜெயிச்சிட்டேன் பிரதர். உண்மைதான், ஜெயிக்க தான் செய்கிறோம். அதுக்காக அப்படி உங்களை விட்டு என்ன விட்டு அவன் ரொம்ப தூரத்தில் போயிடவே மாட்டான். ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது, and when the devil had ended every temptation, the complete cycle of temptation, he left him, he temporarily left him, that he stood off from him until another more opportune and favorable time. கவனிங்க, இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் முற்றிலுமாக எல்லாவற்றிலும் ஜெயிச்ச பிறகும் கூட, எல்லா சோதனைகளும் அவர் முடித்த பிறகும் கூட இன்னொரு நல் வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவருக்கே பார்த்தான்னா உங்களை என்ன விட்டுருவானா என்ன? விட்டுருவானா என்ன? ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஒருத்தர் வேண்டிக்கிட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அந்த சீரிய ராஜாவினுடைய இராணுவம் அப்படியே தொடர்ந்து இஸ்ரவேலை நெருக்கினது போல, எலிசாவை நெருக்கினது போல வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். தேவன் என் பட்சத்திலே இருக்கிறார், தேவன் என்னுடைய பட்சத்திலே இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் கண்டிப்பாக அவைகள் எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கிறதுக்கு அவர் எனக்கு உதவி செய்வார். ஒரு வசனத்தை நான் வாசித்துருங்கெல்லாம் பார்ப்போம். எடுங்க பார்ப்போம். எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 10 வாசிங்க பார்ப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பின்னால் அப்படியே போட்டுட்டு எல்லா விதமான அந்த அந்த போர் ஆயுதங்களையும் அப்படி எழுதிக்கிட்டே வர்றார். அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். எத்தனை சதித்திட்டங்களை அவன் கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக எல்லாவற்றையும் ஜெயிப்பான். ஆமென். 2வது ஒன்று சொன்ன, எதிரி நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பான். 2வது குறிப்பு, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை சூழ்ந்து இருக்கிற ஒரு தேவனும் நமக்கு இருக்கிறார். அதை மறந்துடவே கூடாது. பிரதர், எப்போவுமே பிசாசு வந்து அடிச்சுட்டே இருந்தா, எப்போவுமே அடிச்சுட்டே இருந்தாருன்னா எப்போவுமே சூழ்ந்து இருக்கிற ஆண்டவரை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் அவரை தாண்டி ஒருத்தரும் உங்களை வந்து தொற்றவே முடியாது. தொட முடியாது தானே? வேணா வாசிங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் எடுத்தாச்சா? இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடைய ஒரு இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவாளி இருக்கிறவன் யார் என்று எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, என்னுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, யார் இந்த ஆண்டவர், யார் இந்த ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் நன்கு அறிந்திருக்கிறவர் தானே. ஏங்க, நமக்கு விரோதமாக 1000 பேர் 1000 பிளானை போட்டுக்கிட்டே இருக்கட்டும், நமக்கு தெரியாது.
ஆனால் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்குற ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பார். அவன் ஒருவேளை வாயை திறந்து கூட வெளியே சொல்லாமல் இருக்கலாம், அவன் மனசில் யோசிக்கிறான் தெரியும்ல, அதையும் பார்த்துட்டு இவர் சைடில் அவன் ஒரு ட்ராக்கு போகிறான்னு இவர் பக்கத்தில் ட்ராக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? எதற்கு தெரியுமா? அவர் என்னை அழைக்க, என்னை முன்குறிக்க, என்னை மகிமைப்படுத்த தயங்கவே இல்லையே. அவர் என் கூட இருக்கிறதற்கு, எனக்காக கிரியை செய்கிறதற்கு தயங்கிடுவாரா என்ன? அப்படி ரோமர் 8 நான் சொன்ன அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பக்கத்தில் எழுதிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதற்காக பயப்படும் பொழுதெல்லாம், ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருக்க, எனக்கு விரோதமாக இருக்கிறவன் யார் ஐயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்திற்கு வாங்க. நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. நல்லா எவ்வளவோ பேசலாம் இதில். இப்போ வேதம் சொல்கிறது 13வது வசனம், அப்பொழுது ராஜா, நான் மனுஷரை அவனை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார். இதுல ஆவியானவர் பாருங்களேன், ரெண்டு இது ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். உதாரணத்திற்கு 9வது வசனத்தை பாருங்க. இந்த எலிசாவுக்கு இங்க போட்டிருக்கிற பேர் என்ன தெரியுமா? ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி. அப்படி 15வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், இது அவன் பொசிஷன். அது தேவனுடைய மனிதன் என்பது எலிசாவினுடைய பதவி, ஆண்டவர் கொடுத்த பதவி. இப்போ அடுத்தது கவனிங்களா, இந்த வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா ராஜா அனுப்பின இராணுவமும் குதிரைகளும் வீரர்கள் நிற்கிறாங்க. எடுத்த உடனே சொன்னான், ஐயோ ஆண்டவனே. ஒரு சில வசனங்களை காட்டுற ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரியல இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு, பட் தமிழ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஐயோ ஆண்டவனே, என்ன செய்யறது? சீசர்கள் இன்னைக்கு கடல்ல படகுல போகும்போதுன்னு சொன்னாங்க, ஐயோ ஆண்டு கர்த்தாவே, நாங்கள் மடிந்து போகிறோமே ஐயரே, கவலையே இல்லையா? இப்போ போட்டிருக்கு. இவன் பாருங்களேன், இவன் என்ன தெரியுமா பண்ணா, அங்க தேவனுடைய மனுஷனே போட்டிருக்கு. 17வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் போடல, எலிசா. இந்த எலிசா யார் தெரியுமா? நான் தேவனுடைய மனுஷன், எனக்கு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருந்தனால நான் ஜெபிக்கல. நான் சாதாரண எலிசாவா இருந்தாலும் என்னையும் என் வாழ்க்கையை விட்டு இந்த ஜபத்தை பிரிக்கவே முடியாது. பிரதர் கவனிங்க, உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் அப்போதான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம். நம்ம ட்ரை பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு எலிசாட்ட வந்து, ஐயோ ஆண்டவனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே இருப்பா. நம்ம இஸ்ரவேல் ராஜாக்கு அனுப்பி எதனா ஒரு ஹெலிகாப்டர் அனுப்ப சொல்லலாம், வேற எஸ்கே போகிறதுக்கு எதனா வழியை பார்க்கலான்னு சொல்லலை. வசனம் சொல்லுது, இவன் கண்ணை திருவங்க கொஞ்சம் ஆண்டவரே. சில நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை காட்டுறேன் பாருங்க. இப்போ இவ்வளவு ரதங்கள் சூழ்ந்திருக்கிறத என்ன செய்வோம் அப்படின்னு உடனே எலிசா சொன்னா, பயப்படாத, அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இதை வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவங்களோடு இருக்கிற ஆர்மியை விட நம்ம கூட இருக்கிற ஆர்மி அதிகம். மறுபடியும் சொல்றேன், நம்ம கூட இருக்கிற ஆர்மி அதிகம். இப்போ எலிசா என்ன தெரியுமா வேலைக்காரன்ட்ட பதில் சொன்னா, நீங்க வேணா 16வது வசனத்தை வாசிங்க. அதற்கு எலிசா வேலைக்காரன் நோக்கி, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். யாரோடு இருக்கிறவர்கள்? சிங்குலரா புளூரலா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற அதிகம் சொல்லிட்டு, ஆண்டவரே இவன் கண்ணை கொஞ்சம் திறங்க ஆண்டவரே. நேற்று வாசிக்கும் பொழுது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. இவன் கண்ணை திறங்கன்றான், அவன் கண்ணை மூடுங்கன்றான், மறுபடி கொண்டு போய் இவன் கண்ணை திறங்கன்றான். என்னதுன்னு சொன்னா, அவர்களோடு இருக்கிறவர் பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்படித்தானே சொன்னான். இப்ப 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும், யாரை சுற்றிலும்? அவன் என்ன சொன்னான்? இப்போ எலிசாவையும் வேலைக்காரனை சுற்றிலும் தானே போட்டிருக்கணும். அப்படித்தானே சொன்னாங்க. ஏன் வாசிக்கும் பொழுது அப்படி தானே போட்டிருக்கு. வாசிக்கும் பொழுது அவர்களோடு இருக்கிற நம்மோடு இருக்கிறது அதிகம். இப்போ அவர்களை சுற்றிலும் அப்படின்னு போட்டிருக்கலாம். எப்படி போட்டிருந்துருக்கணும் அந்த வசனம்? நானா எழுதியிருந்தா எப்படி தெரியுமா எழுதியிருந்திருப்பேன்? இந்த வசனத்தை நான் எப்படி எழுதியிருப்பேன்? இப்பொழுது உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ அவர்களை சுற்றிலும்
அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறத அவன் கண்டான் அப்படின்னு போட்டிருந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் எழுதுறாரு, எலிசாவை சுற்றிலும். பிரதர், விசுவாசம் எவ்வளவு பெரிய கிரியில் நடப்பிக்குது பாருங்க. ஒண்ணு, நீங்களும் நானும் ஸ்பெஷல். நீங்களும் நானும் ஸ்பெஷல். பிரதர், எலிசா மறிக்கவே இல்லையா? எலிசா மரித்தான். வேதம் சொல்லுகிறது மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டு மரித்தான். அது அவன் கடக்கக்கூடாத எல்லை. ஆனால் அதற்கு இடையிலே ஒரு மனிதனும் அவனை தொடுவதற்கு, அவன் ராஜாவாகவே இருந்தாலும் அதிகாரம் படைத்தவனாகவே இருந்தாலும் தேவன் அவனை தொடுவதற்கு எவனுக்கும் அனுமதி கொடுக்கல. கர்த்தர் எலிசாவோடு கூட இருந்ததை கடைசி வரைக்கும் காண்பிச்சுட்டே வர்றாரு பாருங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? ஏன் பிரதர், இப்போ எலிசாவுக்கு எந்த பாதுகாப்பு கிடைச்சதோ அதே பாதுகாப்பும் வேலைக்காரனுக்கும் கிடைச்சது. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் நம்புகிறேன் ஒரு காரியம். இந்த கேயாசி தகுதி இழந்து போனதுக்கு பிறகு ஒருத்தன் கூடவே வந்தான். இந்த ஒருத்தன் தான் கோடரையை தொலைச்சிட்டு இரும்பை தொலைச்சிட்டு, கரெக்டு தானே? இப்போ நினைக்கிறேன், இப்போ எலிசா இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்திருப்பான். இப்போ அடுத்தது விசுவாசத்துக்குள்ள தேவ பிரசனத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்த விசுவாசம், உனக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும். ஏன்னா அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கு ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தான். பெத்தேலுக்கு போனான், கில்காலுக்கு போனான், சமாரியாவுக்கு போனான்னு போட்டிருக்குது. இப்போ அவன் கூடவே இருந்து ட்ரைனிங் கொடுக்குறான். மறந்துடாத, நீ தேவனை விசுவாசிப்பாயா, ஆனால் கண்டிப்பாக அவர் உன் கூட இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் பார்ப்பேன். ஆமென். மறுபடியும் சொல்ற, உங்களை சுற்றிலும் என்னை சுற்றிலும் அவர், வேதம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை பாதுகாக்கிறான். நமக்கு தேவ சேனை ஒன்று உண்டு. தேவ சேனைக்கு கட்டளை கொடுக்கிற மகா பெரிய தேவன் உண்டு. அவர் உங்களுடைய என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், இப்போ என் சூழ்நிலாம் அப்படி இருக்குதே. நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடலாம். எல்லாரும் அப்படி வாங்க. ரோமர் 8 ரொம்ப அழகாக பவுல் எழுதுறாரு பாருங்க. 27 வசனத்திலேருந்து வாசிக்கிறேனே. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். 26 வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு ஜெபம் பண்றது எப்படின்னு தெரியல. ஐயோ ஆண்டவனே என்ன பண்ணணும் தான் நம்ம சொல்றோம். ஆனாலும் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமைச்சொல்லோட கொஞ்சம் அமைதியில் இருன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற நம்முடைய பலவீனங்களிலே எப்படி அந்த வேலைக்காரனுக்காக எலிசா ஜெபத்தை ஏறெடுத்தானோ அதே மாதிரி அந்த ஆவியானவர் இருக்கிறதுனால, அந்த மகிமை அவரை சுற்றிலும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மகிமையை நம்மளை சுற்றிலும் இருந்து தான் தீரும். எப்படி எலிசாவை சுற்றிலும் அக்கினியும் ரதங்களும் இருந்தது போல, தூதர்கள் இருந்தது போல, அந்த வேலைக்கார அனுபவிச்சது போல நாமளும் அனுபவிப்போம். 28வது வசனத்திலிருந்து வாசிங்க, எல்லாரும் எடுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். என்னை முன்குறித்தாரே, அதனால என்னை அழைத்தும் இருக்கிறார். என்னை அழைத்தாரே, என்னை நீதிமானாக்கியும் இருக்கிறார். என்னை நீதிமானாக்கினாரே, என்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்தெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்? தேவன், எல்லாரும் வாசிங்க, தேவன் என்னுடைய பட்சத்திலே இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே என்னை நீதிமான் ஆக்குகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், இந்த இயேசுவே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர். நமக்காக அது ரொம்ப முக்கியம். வாசிங்க, யாரு இருக்கிறா? இல்லை, நான் சொல்றேன், இயேசு இருக்கிறாரு. வேதம் சொல்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்தவர்னு போடல, செய்ய போகிறவர்னு போடல, வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுவோம், ஆடுகள் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடியே நேரிட்டாலும், ஒரு நாளைக்கு பிசாசு பீரங்க தரப்பி ஒரு நாளைக்கு ஒரு குண்டு தான் போடணும், ஆனா ஒரு நாளைக்கு 100 குண்டு போட்டாலும், இப்போ நீங்களும் நான் என்ன திரும்ப சொல்லணும்? வாசிங்க, இப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ,
இவை எல்லாவற்றிலேயும் நான் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். கரங்க கொடுத்துருவோம் சொல்லுவோமா? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு இதுல என்ன தெரியுமா ரொம்ப தைரியம்? 37வது வசனத்துல நான் அவரிடத்துல அன்பு கூறுறபடினாலே நான் முற்றிலும் ஜெயிக்கிறவனா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் தோத்துருப்பேன்ல. ஏன்னா அதுல இந்த ஃபிளக்சுவேஷன் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். வசனம் சொல்லுது இதெல்லாம் இருக்குது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உபத்திரம் வருத, வியாகுலம் வருத, துன்பம் வருத, பசி வருத, நிர்வாணம் வருத, நாசமோசம் வருத, பட்டயம் வருத, இதெல்லாம் பார்க்கவே பார்க்காத. இதில் எல்லாவற்றிலும் உன் மேல அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் இருந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதும் கூட இருக்கிறவர். உண்மையில அன்பு கூறுகிற ஆண்டவர் இருக்கிறபடினாலே, அவர் மாறாதவரா இருக்கிறபடினாலே நாம முற்றிலும் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு. இங்க கூட பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுல அங்கேயும் போடுறாரு. நம்முடைய அன்புன்னு போடல, தேவனுடைய அன்பை விட்டு அவர் என் மேல் அன்பா இருக்கிறபடினாலே அந்த அன்பை விட்டு ஒன்றும் ஒருவனும் ஒரு காலம் பிரிக்க மாட்டான் என்று நிச்சயமாய் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் தைரியமா சொல்லலாம், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்க எனக்கு விரோதியாக இருப்போம் யார்? எபிரேயர் 13வது அதிகாரத்தில் அதான் சொல்றார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் தைரியமா சொல்லலாமே. எல்லாரும் சொல்லலாம்ல, தைரியமா சொல்லலாம்ல. பயத்திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், என் பட்சத்தில் அவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல ஒரு ஆண்டவர், நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. துதிங்க எல்லாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னோடு இருக்கிறீர். மறுபடியும் சொல்றேன், இதுல ஒரு நாளும் சந்தேகம் வரப்போறதில்லை. சந்தேகம் வந்துடவே கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீங்கள் நானும் அவராலே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மகிமை பெற்றிருப்போமே ஆனால், நம்முடைய பட்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு நாளும் டவுட் வரப்போறதில்லை. ஆமென். எல்லாரும் நல்லா துதிங்க கொஞ்ச நேரம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் ஐயா. ஆபீஸ்ல பிரதர் சிச்சுவேஷன்லாம் ஒரு மாதிரி இருக்குது, தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, ஐயோ என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். அன்னைக்கு வேலைக்காரன் கேட்டது போல கேட்குறீங்கல்ல, இன்னைக்கு ஆவியார் சொல்ற பதில், உன் கூட இருக்கிறவங்க தான் அதிகம், உன் கூட இருக்கிறவங்க அதிகம். இன்னைக்கு தேவை கண் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம். எலிசா சொன்னா, ஆண்டவரை இவன் பார்க்கறபடி இவன் கண்ணை திறங்க ஐயா. நினைக்கிறேன் நம்மள அநேகருக்கு கண்ணு அப்படி திறக்கப்படாம இருக்கிறதுனால தான் ரொம்ப தடுமாறுறோம்னு நினைக்கிறேன். சூழ்நிலையில பார்த்து ஆண்டோட அன்பு மேல ஒரு டவுட்டு, ஆண்டோட அன்பு மேல ஒரு டவுட்டு. வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பை விட்டு ஒருத்தம் கூட பிரிக்கவே முடியாது. இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மேல் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. நம்ம அன்பா இருக்கிற அந்த அன்பான நேசரை நல்லா துதிங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிங்க. உங்க பயம்லாம் போகட்டும், உங்க பயம்லாம் போகட்டும். எந்த சூழ்நிலை எதிராக இருந்தாலும் துதிங்க, தைரியமா சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், இது ஏதோ வசனம் கிடையாது, பின்னால் அது நிரூபிச்சிருக்கிறாரு. பின்னால் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. என்ன நிரூபிச்சிருக்கிறாரு? குமாரனை தந்து நிரூபிச்சிருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தது உண்மையே ஆனால், உண்மையே ஆனால் அவர் என்னோட இருக்கிறதும் நிச்சயம்.
தேவை அவர் மேல மாத்திரம் அந்த 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 வாஞ்சை வரட்டும், அந்த ஆசை வரட்டும். அவர் என்ன தெரிஞ்சு கொண்டார்ல, உங்களை தெரிஞ்சு கொண்டார்ல, நம்முடைய தெரிந்து கொள்ளலும் அவராகவே இருக்கட்டும். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். Thank you Lord. ஸ்தோத்திரம். As the water so longeth after you, you alone are my heart's desire, and I long to worship you. As the deer panteth for the water, so my soul longeth after you. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. Are my heart's desire, and I long to worship you. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல், மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த மனுஷர் உம்மை ஆராதிக்கிறேன். நீரின் பலனும் என் கேடகமாயா, நீர் என் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த மனுஷர் உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி. இவை எல்லாவற்றிலே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவராக இருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்கள் என்பதை he has determined already. அவர் தீர்மானிச்சிட்டார். மறுபடியும் சொல்றேன், நான் வசனத்தையே சொல்றேன். அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார். ஸ்ட்ராங் மைண்டட், சிங்கிள் மைண்டட், firm. அதில் அவர் உறுதியா இருக்கிறார். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இக்கட்டுகளுக்கு நீர் எங்களை தப்புவிக்கிறீர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். இன்றைக்கு வர முடியாதவர்கள் நினைக்கிறோம், கிருபை அவர்களை தாங்கட்டும். தாங்கட்டும் ஐயா. நாங்கள் இங்கே அனுபவிக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை அவர்களை நிரப்பட்டும். வாரம் முழுவதும் கர்த்தர் நீ நடத்துவீராக. பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தொடும். ஊர்களுக்கு சென்றிருக்கிறவர்கள் ஐயா, திரும்ப வரும்பொழுது கர்த்தர் பத்திரமாய் அழைத்து வா. இரத்த கோட்டை வைத்துக் கொள்ளுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அடுத்த வாரம் நடைபெறுகிற அந்த ஸ்தோத்திர ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உமக்கு நன்றி. உமக்கு பிரியமானலை செய்ய போது துதி கனமாய் எல்லாம் ஒருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல்
பிரகாசிக்கப்படி உங்களுடைய கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலை எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றியையும் அருள்வாராக. ஆமென்.